பாக்கூர் கிராமம் விடியலை வரவேற்றுக் கொண்டிருந்தது. தூரத்தில் உள்ள பள்ளிவாசலில் இருந்து சுபஹ் தொழுகைக்கான பாங்கின் மெல்லிய அலைகள் மிதந்து வந்தன. இரவின் குளிர் இன்னும் விலகாத நெல் வயல்களை தழுவீரமான காற்று கிராமத்திற்குள் வீசியது. பறவைகளின் கலகலப்பான ஒலி அந்த அமைதிக்கு இசையூட்டியது. அந்த கிராமத்தின் இதய பகுதியில் பல காலத்து நினைவுகளுக்கு சாட்சியாக அன்பு இல்லம் என்ற ஓடுவேயப்பட்ட வீடு இருந்தது. அந்த வீட்டின் திண்ணையில் விடியற் காலையின் புனிதத்தில் ஃபாஹிம் அமர்ந்திருந்தான். அவன் கண்கள் உள்ளே நீண்டன. அங்கேதான் அவன் உலகம். அவன் தாய் ஆமினா இருந்தாள். ஆமினா எழுந்து பல மணி நேரம் ஆகியிருந்தது. சுபஹ் தொழுகையை முடித்து குரானின் வரிகளை மெல்லிய குரலில் ஓதியவர் தனது காலையை தொடங்கியிருந்தார். இப்போது முற்றத்தில் உள்ள மல்லிகை பந்தலுக்கும் செம்பருத்தி செடிக்கும் அன்புடன் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு செடியிடமும் அவருக்கு ஏதோ சொல்ல இருந்தது. அந்த வீடும் அதன் சுற்றுப்புறமும் அம்மாவின் அன்பு நிழலில்தான் வாழ்கிறது என்று ஃபாஹிமிற்கு தோன்றியது. சமையலறையிலிருந்து நெய்யப்பம் மற்றும் பத்திரி ஆகியவற்றின் நாவூரும் மனம் எழுந்தபோது அவன் புன்னகைத்தான். தனக்கு பிடித்த பலகாரங்களை செய்யும்போது அம்மாவின் முகத்தில் ஒரு தனி பிரகாசம் தெரியும். நினைவுகள் ஒரு அலையைப் போல அவன் மனதில் மோதின. 10 வயதில் அப்பா அப்துல்லா எதிர்பாராமல் விடைபெற்ற நாள். உலகம் முடிந்துவிட்டது என்று எண்ணி திகைத்து நின்ற தன்னை அம்மா நெஞ்சோடு அணைத்து கொண்டது நேற்று நடந்தது போலிருந்தது. மகனே, பயப்படாதே, அம்மா இருக்கிறேன். அந்த வார்த்தைகள்தான் பின்னர் அவனது சக்தியாக மாறின. அன்று முதல் அந்த பழைய சிங்கர் தையல் இயந்திரம் அவர்களின் வாழ்க்கையின் ஒரு பகுதியானது. இரவும் பகலும் இல்லாமல் அம்மா அதில் துணிகளை தைத்தார். அந்த டிக்ஷத்தம் அவனது வாழ்க்கையின் தாளமாக சில சமயங்களில் தூங்குவதற்கான தாலாட்டாக மாறியது. அந்த ஒவ்வொரு தையலிலும் தனது எதிர்காலத்திற்கான அம்மாவின் கனவுகள் இருந்தன என்பதை அவன் தாமதமாகவே உணர்ந்தான். மகனே, ஃபாஹிம், தேநீர் எடுக்கட்டுமா? ஆமினாவின் குரல் அவனை நினைவுகளிலிருந்து மீட்டது. வேண்டாமா, நான் அங்கே வருகிறேன். அன்றைய காலை உணவிற்கு ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சி இருந்தது. முதல் நாள்தான் ஃபாஹிமிற்கு சாவக்காட்டில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக வேலை கிடைத்த செய்தி வந்தது. ஆமினாவின் கண்கள் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தன. அவர் கைகளை உயர்த்தி இறைவனுக்கு நன்றி சொன்னார். மகன் கரையேறிய நிம்மதி அந்த முகத்தில் தெளிவாக தெரிந்தது. சாவக்காடு வாழ்க்கை ஃபாஹிமிற்கு புதிய அனுபவங்களை தந்தது. அங்கேதான் அவன் ரசியாவை சந்தித்தான். நகரத்தில் வளர்ந்த நவீன கண்ணோட்டங்களை கொண்ட சுறுசுறுப்பான ஒரு பெண். அவளுடைய பேச்சும் சிரிப்பும் நடத்தையும் அவனை கவர்ந்தன. அவர்களின் நட்பு காதலாக மாற அதிக நாட்கள் ஆகவில்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு வந்தபோது அவன் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அம்மாவிடம் விஷயத்தை சொன்னான். அம்மா, எனக்கு ஒரு பெண்ணை பிடித்திருக்கிறது. ரசியா நல்ல பெண். ஆமினா ஒரு கணம் அவனையே பார்த்து கொண்டிருந்தார். பின்னர் அந்த முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. உன் சந்தோஷம், அதுதான் எனக்கு பெரிது. நாம் போய் பெண் கேட்கலாம். அதிகம் தாமதிக்காமல் இரு குடும்பங்களும் சந்தித்து பேசின. நிக்காஹ் தேதி குறிக்கப்பட்டது. உறவினர்கள் மற்றும் மஹல்லா பெரியவர்களின் முன்னிலையில் அன்பு இல்லமுற்றத்தில் நிக்காஹ் நடந்தது. ஆமினாவின் முகத்தில் பெருமையும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தது. வெள்ளை பர்தா அணிந்து வெட்கத்தால் தலை குனிந்து நின்ற ரசியாவை அவர் நெஞ்சோடு அணைத்து கொண்டார். இவள் என் மகள் என்று அவர் அனைவரிடமும் சொன்னார். அன்பு இல்லத்திற்கு ஒரு புதிய ஒளி வந்த அந்த நாளை அனைவரும் கொண்டாடினார்கள். திருமணத்திற்கு பிறகான முதல் நாட்கள் மகிழ்ச்சியானவையாக இருந்தன. ரசியாவின் கலகலப்பான சிரிப்பு அன்பு இல்லத்தின் சுவர்களில் எதிரொலித்தது. ஆனால் மெதுவாக புதிய பழக்க வழக்கங்கள் அந்த வீட்டிற்கு பழக்கமில்லாதவையாக மாறத் தொடங்கின. விரிசல்களின் தொடக்கம் சமையல் அறையிலிருந்து ஆரம்பித்தது. ஒரு நாள் மாலை ஆமினா எண்ணெயில் பொரித்தெடுத்த சில பழம்பொரியுடன் வாழைக்காய் பஜ்ஜி ரசியாவிடம் சென்றார். மகளே, இதை சாப்பிடு. ரசியா அன்புடன் மறுத்தாள். வேண்டாமா, இதெல்லாம் உடம்புக்கு நல்லதல்ல. நிறைய எண்ணெய் இருக்கிறதே. ஆமினாவின் முகம் வாடியது. அது மகனின் விருப்பமான உணவு. ஃபாஹிமிற்கு இது மிகவும் பிடிக்கும். அவர் மெதுவாகச் சொன்னார். அவனுடைய பழக்கங்களை எல்லாம் இனி மாற்ற வேண்டும். ரசியா சிரித்து கொண்டே சொன்னாள். அந்த சிரிப்பில் அன்பு இருந்தாலும் ஆமினாவின் இதயத்தில் அது ஒரு இடியாக விழுந்தது. மற்றொரு முறை முதல் நாள் வைத்த மீன் குழம்பை வீணாக்காமல் குளிர்சாதன பெட்டியில் வைத்திருந்தது ரசியாவின் கவனத்தில் பட்டது. அம்மா, இதையெல்லாம் எதற்காக எடுத்து வைக்கிறீர்கள்? புதிதாகச் செய்தால் போதாதா? அதை வீணாக்குவது சரியா மகளே? இறைவன் தந்த அருட்கொடை அல்லவா? ஆமினாவின் குரலில் வலி இருந்தது.
அதற்காக பழகிப்போனதை சாப்பிடுவது அசிங்கம். அம்மா ரசியா உறுதியாகச் சொன்னாள். விஷயம் ஃபாஹிம் முன் வந்தது. அவன் ஆரம்பத்தில் ரசியாவை சமாதானப்படுத்த முயன்றான். பரவாயில்லை ரசியாமா, அந்த காலத்து ஆள் இல்லையா, மன்னித்துவிடு. சண்டை சமையலறையின் எல்லையை தாண்டி வீட்டின் மற்ற பகுதிகளுக்கும் பரவியது. ரசியாவிற்கு தனது தனிமை முக்கியமாக இருந்தது. படுக்கையறையின் கதவை திறந்து வைப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை. ஆமினா அன்பினால் அனுமதி கேட்காமல் அறைக்குள் வரும்போது ரசியாவின் முகம் சுளிக்கும். நம் வீட்டில் மூடிய அறைகள் இல்லை மகளே, ஆமினா அப்பாவியாக சொன்னார். இது எங்கள் படுக்கையறை அம்மா. ரசியாவின் குரல் கடுமையாகியது. ஃபாஹிமின் மன அழுத்தம் அதிகரித்தது. அவன் 2 உலகங்களுக்கு இடையில் சிக்கிக்கொண்டான். அன்பான அம்மாபிரியமான மனைவி. அவன் ரசியாவின் பக்கமிருந்து சிந்திக்கத் தொடங்கினான். சரிதான், அவளுக்கும் அவளுடைய விருப்பங்கள் இல்லையா? அம்மாவின் அன்பும் அக்கறையும் சில சமயங்களில் எல்லையை மீறுகின்றனவா? அது ஒரு சுமையாக மாறுகிறதா? ரசியாவின் கண்ணீருக்கு முன்னால் அவன் பலமுறை பலவீனமானான். அவளை சமாதானப்படுத்துவதற்காக அவன் மெதுவாக அம்மாவை திருத்தத் தொடங்கினான். அம்மா அவர்கள் அறைக்கு செல்லும்போது தட்டிவிட்டு போங்கள். அம்மாவளைய ஆடைகளை அணிந்து நடக்காதீர்கள். ரசியாவிற்கு அதெல்லாம் பிடிக்காது. ஒவ்வொரு முறை இதை சொல்லும் போதும் அவன் இதயம் வலித்ததுவானால் ரசியாவின் மகிழ்ச்சிதான் அவனுக்கு பெரிதாக இருந்தது. தன் மகனிடம் ஏற்பட்ட மாற்றத்தை ஆமினா என்ற தாய் விரைவாக உணர்ந்து கொண்டார். அவன் தன்னை விட்டு விலகுவதை அவர் வலியுடன் பார்த்தார். தனது அன்பு மகனுக்கும் அவன் மனைவிக்கும் ஒரு சுமையாகிறதோ என்ற எண்ணம் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக தின்றது. அவர் மெதுவாக தனக்குள் ஒடுங்கினார். அதிகம் தாமதிக்காமல் அன்பு இல்லத்திலிருந்து சிங்கர் தையல் இயந்திரத்தின் டிக் டிக் சத்தம் நின்றது. ஆமினாவின் பேச்சு குறைந்தது. அம்மி மற்றும் ஆட்டுக்கல்லின் இடத்தில் ரசியா புதிய மிக்சர் கிரைண்டரை வாங்கினாள். ஆமினா நவீனத்துவத்தின் முன் மௌனமாக வழிவிட்டார். அவர் சமையலறைக்குள் நுழைவதை நிறுத்தினார். தனது உலகத்தை முற்றத்துச் செடிகளுக்கும் தொழுகை பாய்க்கும் சுருக்கிக் கொண்டார். ஒரு நாள் ரசியாவுடன் நடந்த ஒரு சின்ன சண்டையின் முடிவில் ஃபாஹிமின் கட்டுப்பாடு இழந்தது. அவன் அம்மா பக்கம் திரும்பினான். அம்மா, கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடாதா? எப்பொழுதும் ஏதோ ஒரு பிரச்சனை. எனக்கு அமைதி வேண்டும். அந்த கேள்வி ஒரு கூரிய அம்பை போல ஆமினாவின் இதயத்தில் தைத்தது. அவர் எதுவும் பேசவில்லை. நிறைந்து வந்த கண்ணீரை யாரும் காணாமல் புடவை தலைப்பால் துடைத்து கொண்டார். அன்று இரவு ஆமினா ஒன்றும் சாப்பிடவில்லை. மகனின் வார்த்தைகள் அவரது ஆன்மாவை காயப்படுத்தியிருந்தன. அப்படி இருக்கும்போதுதான் ஃபாஹிமிற்கு துபாயில் அதிக சம்பளத்தில் ஒரு வேலை கிடைத்தது. அந்த செய்தியை கேட்டபோது அவன் மனதில் ஒரு நிம்மதிதான் பிறந்தது. இந்த வீட்டிற்குள் இருக்கும் மூச்சுத்திணறலிலிருந்து ஒரு தப்பித்தலாக அவன் அதை கருதினான். ரஷ்யாவின் உற்சாகம் வானளவு உயர்ந்தது. நாம் போகலாம் ஃபாஹிம். ஒரு புதிய வாழ்க்கை, புதிய தொடக்கம் இங்கே கிடந்து அலுத்துவிட்டது. அப்போதுதான் அந்த கேள்வி எழுந்தது. அம்மாவை என்ன செய்வது? ரஷ்யாவிற்கு அதற்கும் பதிலிருந்தது. இங்கே அருகில் அன்புக்கரை என்றொரு காப்பகம் இருக்கிறது. அது ஒரு முதியோர் இல்லம் இல்லை, எல்லா வசதிகளும் உண்டு. மருத்துவர்கள், செவிலியர்கள். அம்மாவிற்கு நல்ல கவனிப்பு கிடைக்கும். நாம் நிம்மதியாக போகலாமே. ஃபாஹிமின் உள்ளே ஒரு குற்ற உணர்வு தலை தூக்கியது. அம்மாவை முதியோர் இல்லத்திலா? இது முதியோர் இல்லம் இல்லை ஃபாஹிம், ஒரு காப்பகம். நாம் திரும்பி வரும் வரை அம்மா பாதுகாப்பாக இருப்பார். இங்கே தனியாக விட்டுச் செல்வதை விட அது நல்லதுதானே? ரஷ்யாவின் நடைமுறை வாதங்களுக்கு முன்னால் அவனது எதிர்ப்புகள் பலவீனமடைந்தன. இறுதியில் வலியுடன் என்றாலும் அவன் சம்மதித்தான். அம்மாவிடம் இந்த தகவலை எப்படி சொல்வது என்பதுதான் ஃபாஹிமின் மிகப்பெரிய மன உளைச்சலாக இருந்தது. அவன் வார்த்தைகள் கிடைக்காமல் பலமுறை தடுமாறினான். இறுதியில் ஒரு நாள் இரவில் அவன் ஆமினாவின் அருகில் அமர்ந்தான். அம்மா, எனக்கு துபாயில் ஒரு வேலை. அவன் முடிக்க முடியாமல் நிறுத்தினான். ஆமினா அவன் முகத்தை பார்த்தார். எல்லாம் புரிந்து கொண்டது போன்ற ஒரு பாவனை. நாம் அம்மாவை அன்புக்கரையில். அவன் வார்த்தைகளை முடிக்கும் முன்பே ஆமினாவின் அமைதியான பதில் வந்தது. மகனே, கவலைப்படாதே. உங்கள் சந்தோஷம்தான் எனக்கு பெரிது. நீங்கள் நன்றாக வாழ வேண்டும். ஒரு துளி கண்ணீர் கூட இல்லாத உணர்ச்சியற்ற அந்த முகம் ஃபாஹிமை மேலும் குற்ற உணர்வில் ஆழ்த்தியது. அவர் அழுதிருந்தாலாவது பரவாயில்லை என்று அவன் விரும்பினான். பயணத்திற்கான ஏற்பாடுகள் தொடங்கின. ஆமினா தனது பழைய துணிப்பையில் தேவையான ஆடைகளை அடுக்கி வைத்தார்.
அதற்குள் மடித்து வைத்த துணிகளுக்கு இடையில் அப்பாவின் மற்றும் தனது சிறுவயது கருப்பு வெள்ளை புகைப்படம் ஒன்றை அவர் வைப்பதை ஃபாஹிம் மறைந்திருந்து பார்த்தான். குளிரான இரவுகளில் போர்த்தியிருந்த பருத்தி போர்வையை நெஞ்சோடு அணைத்து பிடிக்கும் அம்மாவின் சித்திரம் அவன் மனதில் ஒரு வலியாக பதிந்தது. அன்பு கரைகாப்பகத்தின் பெரிய வாசலுக்கு முன்னால் கார் நின்றது. இறங்கும்போது ஆமினா அவன் தலையில் வருடினார். நன்றாக வாழ வேண்டும் மகனே. பின்னர் ரஷ்யாவை பார்த்து ஒரு புன்னகை புரிந்தார். அந்த புன்னகையின் அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாமல் ஃபாஹிமும் ரஷ்யாவும் தவித்தனர். வாசல் மூடிய போது தனது உலகம்தான் அங்கே முடிந்தது என்பதை ஃபாஹிம் உணரவில்லை. துபாயின் கண்ணை பறிக்கும் கட்டிடங்களுக்கும் வசதிகளுக்கும் இடையில் ஃபாஹிம் மன அமைதியை இழந்தான். குளிரூட்டப்பட்ட அறையிலும் அவன் உள்ளம் வெந்து தகித்தது. அலுவலகத்திலே சகப்பிரவர்த்தகர் அவருடைய உண்மையையும் வாப்பையையும் குறித்து ஸ்நேகத்தோடையும் அபிமானத்தோடையும் சம்சாரிക്കുന്നത് കേൾക്കുമ്പോൾ அவன் நெஞ்சில் ஒரு பாரம் வந்து நிறையும். ஓரோ ஃபோன் விளியுடைய அவசானத்திலும் அம்மாவிடம் கொடு என்று நண்பர்கள் சொல்லும்போது தனக்கு அழைக்க ஓரிடம் இல்லையே என்று எண்ணி அவன் கண்கள் நிறையும். ரஷ்யாவும் மெதுவாக மாறிக்கொண்டிருந்தாள். பக்கத்து வீட்டு மலையாளி குடும்பத்துடனான நட்பு அதற்கு காரணமானது. அங்குள்ள வயதான அம்மா ரஷ்யாவை தன் சொந்த மகளைப் போல பார்த்தார். அவர் அன்புடன் உணவு பரிமாறும்போ செந்தலையில் வருடும்போது ரஷ்யாவின் மனதில் ஆமினாவின் முகம் தோன்றி மறையும். தான் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறோம் என்பதை அவள் மெதுவாக புரிந்து கொள்ளத் தொடங்கினாள். கதையின் திருப்புமுனையான அந்த சம்பவம் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு நடந்தது. சும்மா இருந்தபோது ரஷ்யா தங்களது திருமண ஆல்பத்தை புரட்டி பார்த்து கொண்டிருந்தாள். அதில் ஒரு படத்தில் அவள் கண்கள் நிலைத்தன. நிக்காவிற்கு பிறகு ஆமினா அவளை நெஞ்சோடு அணைத்து பிடித்து நிற்கும் படம். ஆமினாவின் முகத்தில் உலகத்தையே வென்ற சந்தோஷம். அந்த படத்தை பார்த்ததும் ரஷ்யாவின் கட்டுப்பாடு இழந்தது. அவள் கதறி அழுதுவிட்டாள். அழுகை சத்தம் கேட்டு ஓடிவந்த ஃபாஹிம் பதற்றமடைந்தான். என்னவாயிற்று ரஷ்யா? அவள் ஆல்பத்திலே சித்திரத்தை சூண்டி காட்டி விதும்பி, ஃபாஹிம், நாம் என்ன கொடுமையை அந்த அம்மாவுக்கு செய்தோம்? என்னை சொந்த மகளைப் போல நேசிக்கவில்லையா? என் வீட்டில் என் அண்ணி என் அம்மாவிடம் இப்படி நடந்து கொண்டிருந்தால் நான் சகித்திருப்பேனா? அந்த கேள்வி ஒரு மின்னலைப் போல ஃபாஹிமின் இதயத்தில் தைத்தது. அவன் முன்னால் எல்லா உண்மைகளும் திரை விலகி வெளிவந்தன. அன்று இரவு அவர்கள் நிறைய பேசினார்கள். பணத்தாலோ வசதிகளாலோ சரி செய்ய முடியாத ஒரு காயத்தை தான் தாங்கள் அம்மாவின் இதயத்தில் ஏற்படுத்தியிருக்கிறோம் என்பதை அவர்கள் வலியுடன் உணர்ந்தார்கள். நாம் ஊருக்கு போக வேண்டும். அம்மாவை கூட்டிக் கொண்டு வர வேண்டும். மன்னிப்பு கேட்க வேண்டும், ஃபாஹிம் சொன்னான். அந்த நொடியே அவர்கள் ஊருக்கு டிக்கெட் பதிவு செய்தார்கள். விமான பயணம் முழுவதும் அவர்கள் அம்மாவை பற்றித்தான் பேசினார்கள். அம்மாவிடம் மன்னிப்பு கேட்பது பற்றியும் இனி ஒரு குறையும் வைக்காமல் பொன்னை போல பார்த்து கொள்வது பற்றியும் அவர்கள் கனவுகள் கண்டார்கள். ஒவ்வொரு நொடியும் நம்பிக்கையுடையதாக இருந்தது. அம்மாவை மீண்டும் காணும் அவசரத்தில் அவர்கள் இதயம் துடித்தது. நெடும்பாஷேரி விமான நிலையத்திலிருந்து அன்புக்கரைக்கு வாடகைக்கு எடுத்த காரில் பயணம் செய்யும்போது ஃபாஹிமின் இதய துடிப்பு அதிகரித்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு கிலோமீட்டரை கடக்கும் போதும் அவன் மேலும் பொறுமை இழந்தான். வாசலுக்கு முன்னால் கார் நெருங்கிய போது அவன் தொலைபேசி ஒலித்தது. திரையில் ஸ்நேகத்தீரம் மேனேஜர் என்று தெரிந்தது. ஒரு கெட்ட எண்ணம் அவன் உள்ளுக்குள் கடந்து சென்றது. ஹலோ ஃபாஹிமானோ? மறுமுனையில் மேலாளரின் அமைதியான குரல். ஆம், ஒரு தகவல் தெரிவிக்கத்தான். அம்மா ஆமினா நம்மை விட்டு போய்விட்டார். ஃபாஹிமின் கையிலிருந்து தொலைபேசி கீழே விழுந்தது. உலகம் உறைந்து விட்டது போல அவனுக்கு தோன்றியது. மதிய உறக்கத்தில் இருந்தார். மிகவும் அமைதியான ஒரு மரணம். மேலாளர் தொடர்ந்தார். ரஷ்யா அவன் முகத்தை பார்த்தாள். அந்த பார்வையில் எல்லாம் தெளிவாக இருந்தது. ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்கக்கூட, கடைசியாக ஒருமுறை பார்க்கக்கூட வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டதே என்று நினைத்தபோது ஃபாஹிமின் நெஞ்சு பிளந்தது. அன்புக்கரையின் மூடிய வாசலுக்கு முன்னால் நின்று அவன் கதறி அழுதான். அந்த அழுகை பாக்கூர் கிராமத்தின் நெஞ்சை பிளப்பதாக இருந்தது. பிரகிருதி கூட ஒரு கணம் அவனோடு துக்கத்தில் பங்கேற்க நிச்சலமாயது போல தோன்றிற்று. மாதங்கள் கடந்து சென்றன. ஃபாஹிமும் ரஷ்யாவும் பாக்கூரில் உள்ள வீட்டில்தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த வீடு இப்போது அன்பு இல்லம் அல்ல. அதன் ஆன்மா நஷ்டப்பட்டிருந்தது. வீட்டை ஒரு மயான அமைதி சூழ்ந்திருந்தது. மூல ஐயில் ஒதுக்கி வைக்கப்பட்ட தூசி படிந்த சிங்கர் தையல் இயந்திரம் ஒரு நினைவு சின்னம் போல நின்றது.
அதன் டிக் டிக் சத்தம் இனி அந்த வீட்டில் ஒலிக்காது. ஒவ்வொரு நாளும் திண்ணையில் உள்ள சாய்வு நாற்காலியில் வெற்றிடத்தை வெறித்து பார்த்திருப்பது ஃபாஹிமின் வாடிக்கையாகிவிட்டது. அவன் தோளில் மெதுவாக கை வைத்து ரசியா அருகில் வந்து அமர்வாள். அவர்கள் கண்களில் ஒருபோல நிழலிடுவது ஒரே குற்ற உணர்வுதான். அவர்கள் ஒருவருக்கொருவர் தாங்கும் தணலுமாய் வாழ முயன்றார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் ஆமினாவின் நினைவு ஒரு தீராத வலியாக, ஒருபோதும் ஆறாத காயமாக மிஞ்சியது. ஒரு நாள் திரிச்சரிவின் கரையை அவர்கள் அடைந்தார்கள். ஆனால் அப்போது அவர்களை அன்பின் கரையில் சேர்க்க வேண்டிய தோணி வெகு தூரம் சென்றிருந்தது. அன்பு இல்லம் அது அங்கேதான் இருந்தது, ஒரு வீடாக மட்டும். அதிலிருந்த அன்பு என்றென்றைக்குமாக இழந்துவிட்டது என்பதை அவர்கள் வலியுடன் உணர்ந்து கொண்டார்கள்.